ஹலோ க்ரோஷேட்டர்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்னோட க்ரோஷே ஆர்டர் vlog தான் வந்து பார்க்க போறோம். என்கிட்ட க்ரோஷே கத்துக்கிற எல்லாருமே கேட்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எப்படி ப்ராடக்ட் வந்து சேல் பண்றீங்க, இல்ல எப்படி வந்து நம்ம கஸ்டமரை ரீச் பண்றது, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் அண்ட் எனக்கு எப்படி ரீச் ஆச்சு அதெல்லாம் வந்துட்டு நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இன்னைக்கு நான் என்ன ஆர்டர் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா 3 பெரிய சன்ஃப்ளவர் அண்ட் 1 ஹனிபி, 2 டைசி, இதெல்லாம் வந்து ஒரு பொக்கேவா கன்வெர்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பண்ண போறேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நேற்று நைட் வந்து கொஞ்சம் தூக்கம் வராம டைம் இருந்துச்சு, அதனால ஒரு 10:30க்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 o'clock-குள்ள 3 சன்ஃப்ளவர் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதோட நான் இதுக்கு என்னென்ன ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு நான் வந்து இதில் இன்க்ளூட் பண்றேன். மோஸ்ட்லி வந்து நான் அமிகுருமி ப்ராஜெக்ட்ஸ் தான் வந்து அதிகமாக ஆர்டர்ஸ் எடுப்பேன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் அமிகுருமியிலேருந்து க்ரோஷெட் ஃப்ளாருக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அமிகுருமியில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். 5 to 6 hours ஆகும் ஒரு டால் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஆனால் நம்ம க்ரோஷே ஃப்ளாரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமமே வந்துட்டு 1 hour தான். அதுக்குள்ளேயே நம்ம வந்து நம்மளோட ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அண்ட் ப்ரைஸும் வந்து நம்ம ரீசனபிள் ப்ரைஸாக வைக்கலாம். பட் அமிகுருமியில் வந்து நம்மளுக்கு 5 to 6 hours நம்ம இது பண்ணாலுமே ஒரு 3 inch டாலுக்கு பார்த்தீங்கன்னா 280க்கு மேலே நம்மளால சார்ஜ் பண்ண முடியாது. அதனால வந்து இப்போ நான் ஃப்ளார்ஸ் செய்யறதுல தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். இப்போ ஆர்டர் செய்யறதுக்கு தேவையான யானோட கலர்ஸ் எல்லாம் வந்து சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் க்ரோஷே ஃப்ளாஸ்க்கெல்லாம் வந்துட்டு காட்டன் யானும் அக்ரிலிக் யான் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட்லி இந்த ஸ்டெம்முக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் அக்ரிலிக் யான் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஃப்ளாரோட சென்டருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அக்ரிலிக் யான் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அது கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். பட் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பெட்டல்ஸுக்கு அந்த மாதிரிக்கெல்லாம் வந்து நான் காட்டன் யான் யூஸ் பண்ணுவேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ டைசி ஃப்ளாருக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன் தான் எடுத்திருக்கிறேன் ஃப்ளாருக்கு. அண்ட் ஸ்டெம்முக்கு பார்த்தீங்கன்னா நான் கிரீன் கலர் அக்ரிலிக் யான் தான் வந்து சூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து 2 டைசி ஃப்ளார் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இதோட டுட்டோரியல் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனலில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அண்ட் August 1லேருந்து க்ரோஷே ஃப்ளார் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் வைக்கிறேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அகெயின் இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 or 3 months ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, நீங்களும் க்ரோஷே ஃப்ளார் எல்லாம் கற்றுக்கணும், இல்லை பிஸ்னஸ் மாதிரி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கிளாஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் 350 rupees வரும். அண்ட் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ரெக்கார்டட் வீடியோ தான் வந்துட்டு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ லைஃப் டைம் ஆக்சஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு 12:30க்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இது பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து 1 o'clock half an hourல பார்த்தீங்கன்னா 2 டைசி ஃப்ளார் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஹனிபி தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். இந்த சன்ஃப்ளவரும் சரி, டைசி ஃப்ளாரும் சரி, இல்லை இந்த ஹனிபியும் சரி, எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் பேட்டர்ன் தான். அதனால தான் நம்மளால சீக்கிரமா வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுது. ஓகே, இப்போ எனக்கு தெரிஞ்ச பிஸ்னஸ் டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா 2021லேருந்தே பார்த்தீங்கன்னா க்ரோஷே பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ 2024 அக்டோபரில் தான் பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம வந்து க்ரோஷே ப்ராடக்ட் சேல் பண்ணக்கூடாது, நம்மளே நல்லா தானே பண்ணுறோம், ஏன் நம்ம பண்ணாமல் இருக்கோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம அக்டோபர் 2024 தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 or 3 monthsக்கு வந்து எனக்கு எந்த ஆர்டருமே வந்து கிடைக்கல. பட் நானே வந்து எனக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் ஒர்க் பண்ணி அதை ரீல்ஸாகவும் இல்லை ஃபோட்டோவாகவும் வந்துட்டு என்னோட பேஜில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன். என்னோட பேஜ் பார்த்தீங்கன்னா க்ரோஷே டிசைன், நான் கீழே வந்துட்டு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா என் பேஜ் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா தான் ஒரு நம்மளோட யூடியூப் பார்த்துட்டு தான் ஒருத்தவங்க வந்துட்டு இந்த மாதிரி அவங்க ஸ்டால் போடுறதுக்கு பல்காக எனக்கு ஆர்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக நான் வந்து பல்காக வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் அதுதான், அது நிறையாவும் கிடச்சிச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் லோ ப்ரைஸில் தான் வந்து பண்ணி கொடுத்தேன். எனக்கு ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரில. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டு இப்போ தான் ஒரு கரெக்டான ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஸோ அப்போல்லாம் ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம டால்ஸ் எல்லாம் வந்து பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் நான் அந்த ஆர்டர் பண்ணலாம் அதுலேயே நிறையா ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கிறதுனால அதையே நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரீல்ஸாக போட்டு அதுதான் வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்துட்டு ஓட்டிகிட்டே இருந்தேன் ரொம்ப நாளைக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து பூஸ்ட் ரீல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, நம்ம வந்து பூஸ்ட் ரீல் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ரீல்ல பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கணும் எல்லாமே ஒரே ரீல்ல வித் ப்ரைஸோட போட்டு அந்த போஸ்ட்டை வந்துட்டு நான் பூஸ்ட் பண்ணேன். எவ்வளோ அரௌண்ட் ஒரு
350 300 சம்திங் வந்து நம்ம ஜிஎஸ்டியோட சேர்த்து 320 சம்திங் என்னமோ வந்துச்சு. ஒரு 8000 வியூஸ் கிட்ட போச்சு. அதில் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 5 to 6 ஆர்டர்ஸ் வந்து கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 5 to 6 கஸ்டமர்ஸ் வந்து நம்ம கிட்ட ஆர்டர் பண்ணாங்க. அதில் ஒரே ஒரு கஸ்டமர் மட்டும் ரிப்பீட்டடாக என்னோட ஒர்க் பிடிச்சி போய் ரிப்பீட்டடாக வந்து ஆர்டர் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களோட மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணிட்டு இருக்கு. அவங்க வந்து எங்கிட்ட வாங்கி ரீசேல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க மட்டும்தான் எனக்கு ஆர்டர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கஸ்டமருக்கு மட்டும்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட் சில பேர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்பாங்க. கஸ்டமைஸ் பண்ணி கேட்கும்போது உங்களுக்கு அதோட பேட்டர்ன் தெரிஞ்சிருந்தா நீங்க ஈஸியா கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் தெரியுமோ அதை மட்டும் வந்து நீங்க மேக் பண்ணி அதை ஒரே ரீலா கொலாச் பண்ணி அதை வந்து நீங்க பூஸ்ட் ரீல் வந்து பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து ரீச் வந்து கிடைக்கும். அண்ட் அப்படி நீங்க பூஸ்ட் ரீல் பண்ணா எனக்கு ஆர்டர்ஸ் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து டவுட் தான். ஏன்னா நீங்க பண்ற அந்த ப்ராஜெக்ட் வந்து கரெக்ட் ஃபினிஷிங்கா இருக்கணும். அதை வந்து கஸ்டமருக்கு பிடிக்கணும். அப்படி பிடிச்சிருந்தாலும் நம்மளுக்கு ஆர்டர் வந்து கிடைக்கும். பட் நீங்க பூஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரீல் வந்து நிறைய வியூஸ் போகும். வியூஸ் போனாலே நம்ம கஸ்டமர் வந்து நம்ம தேடி வருவாங்க. இது வரைக்கும் நான் யாருக்கிட்டயுமே சொன்னது இல்லை ரீல்ஸ் வந்து பூஸ்ட் பண்ணுங்கன்னு. ஏன்னா எனக்கு ஒர்க் அவுட் ஆகி அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னா அவங்களுக்கு அமௌண்ட் வேஸ்டா போயிடும்ல. அதனாலதான் நீங்க ஓன் ரிஸ்க் எடுத்து நீங்க ட்ரை பண்றதா இருந்தா பண்ணி பாருங்க. கரெக்ட் ஃபினிஷிங்ல உங்க ப்ராஜெக்ட் வந்து பண்ணிருக்கீங்க, சூப்பரா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஆர்டர் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 3 சன்ஃப்ளவர், 2 டைசி அண்ட் ஒரு ஹனிபி. இப்போ வந்து நம்ம இந்த பொக்கேல வந்து ராப் பண்ணிடலாம். இவங்க பார்த்தீங்கன்னா பொக்கே ஷீட் வேண்டாம், ப்ரௌன் ஷீட் இருந்தா போதும்ட்டாங்க. இந்த ப்ரௌன் ஷீட் வந்து ரொம்ப ரொம்ப சீப்பான ஒரு ப்ரைஸ்ல கிடைக்கும். ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா 35 or 25 சம்திங் தான் வரும். இது வந்து நம்ம டைலரிங் கிளாஸ்ல வந்துட்டு பேட்டர்ன் மேக்கிங் பண்ணுவாங்க. நம்ம பிளவுஸ்க்கெல்லாம் பேட்டர்ன் போடுவாங்கல்ல, பேட்டர்ன் போட்டு தான் பிளவுஸே கட் பண்ணுவாங்க. அந்த பேட்டர்ன் ஷீட் தான் வந்து இது. ஸோ இது வந்து அந்த நார்மல் டைலர் ஷாப்லேயே வந்து கிடைக்கும். நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா போகணும்னா நீங்க இது கூட வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இது வந்து நான் வந்து டைலரிங் கிளாஸும் நான் பழகிட்டு இருந்தேன். அதுக்காக வாங்கின பேட்டர்ன் ஷீட் தான் வந்து எனக்கு இதுக்கு யூஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு சன்ஃப்ளவர் அண்ட் டைசி எல்லாமே வந்து கரெக்டாக பொசிஷனில் வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு 2 சைடு வந்து ரோல் பண்ணிவிட்டு நம்ம சாட்டின் ரிப்பன் வச்சு கட்டிட வேண்டியது தான். ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும் பொக்கே ராப்பு. ஸோ ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் உடனே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து நம்மளோட கஸ்டமருக்கு வந்து சென்ட் பண்ணிட்டேன். அவங்க 2 ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து பொக்கே கீச்சைன் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சன்ஃப்ளவர் பொக்கே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணிட்டேன். அவங்களும் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அந்த பொக்கே தான் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த பொக்கேக்கு நான் எவ்வளோ ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்து இதில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து என்னோட ப்ரைஸ். ஸோ இந்த விளாக் வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை இந்த மாதிரி டைப்பான விளாக் போடலாமான்னு எனக்கு வந்து கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் ஸ்பாட் வந்து நான் பண்ணியிருந்தேன். இது வந்து என்னோட ஓன் பேட்டர்ன் தான். ஓன் பேட்டர்ன்னா எல்லா பேட்டர்ன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நானே வந்து ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ பேட்டர்ன் வந்து நம்ம டுட்டோரியல் வீடியோஸ் மட்டும் இல்லாம பேட்டர்னும் ஷேர் பண்ணலாமான்னு சொல்லிட்டு எனக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா பேட்டர்ன் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு கிடைக்கிறதுக்கு. எல்லா இடத்துலயுமே பெய்டு பேட்டர்ன்லாம் வந்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து ஃப்ரீ பேட்டர்னாவே பண்ணலான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பேட்டர்ன் வந்து போடலாமான்னு சொல்லிட்டு கீழே எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.